காமராஜர் ஆட்சிக்கு பிறகு தமிழகத்தில் அணைகளை கட்டாமல் திராவிட கட்சிகள் தங்களுக்கு மனைகளை கட்டிக்கொண்டு மக்கள் விரோத போக்கை கடைபிடிப்பதாக வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் சார்பில் கோவை, பொள்ளாச்சியில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஞாயிறன்று ஜி.கே. வாசன் ஓட்டு சேகரித்தார். கோவை பூமார்க்கெட் பகுதியில் பிரச்சாரம் செய்த வாசன் தமிழகத்தில் தனித்து போட்டியிட்டு காங்கிரஸ் தனி இயக்கமாக உருவெடுத்துள்ளது என்றார். காமராஜர் பள்ளிக்கூடங்களை திறந்தார், திராவிட கட்சிகள் சாராய கடைகளை திறந்து வைத்துள்ளது என்று கூறிய அவர், காமராஜர் ஆட்சிக்கு பிறகு தமிழகத்தில் அணைகளை கட்டாமல் திராவிட கட்சிகள் தங்களுக்கு மனைகளை கட்டிக்கொண்டு மக்கள் விரோத போக்கை கடைபிடிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். பெருந்தலைவர் இருக்கும் போது கிராமங்கள் தோறும் பள்ளிகளை ஏற்படுத்தினார்கள். திராவிட கட்சிகளிலே கிராமங்கள் தோறும் சாராய கடைகளை திறந்து மகளிருடைய வயிற்றிலே அடிக்கின்றார்கள் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. கடந்த 9 ஆண்டு காலமாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் குளிர்காய்ந்த திமுக மதச்சார்பின்மை குறித்து காங்கிரசுக்கு பாடம் நடத்துவதா என வாசன் கேள்வி எழுப்பினார்.